ஹாய், இந்த வீடியோவில் எப்படி பைத்தானை வச்சு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணலாம் அண்ட் அந்த டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ரீட் ஆப்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ பைத்தானில் வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, ஓப்பன்ட்டு. ஸோ இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா பேராமீட்டர்ஸ் வந்து அது ஆக்செப்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபைல் லொக்கேஷன் அண்ட் செகண்ட் மெயின் பேராமீட்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து மோட். ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு ஆர் தான் பை டிஃபால்ட். ஸோ இந்த ஆர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து ரீட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த மோட் பேராமீட்டர் வந்து சொல்லுது. ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ஃபைல் லொக்கேஷன். ஸோ நான் ஒரு ஃபைல் லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணுறேன். /films.txt. ஸோ இதுதான் என்னோடய ஃபைல் லொக்கேஷன் films.txt. இந்த ஃபைலை தான் நான் வந்து ரீட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஃபைலை வந்து நான் ரீட் பண்ணுறதுனால மோட் வந்து ஆர்ன்ட் இங்கே மென்ஷன் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸை ரீட் பண்ணோம்னா இதை வந்து நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணலாம். open_file is equal to open அண்ட் அதுக்குள்ளே வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸில் வந்து ஃபைல் லொக்கேஷன் அண்ட் அந்த மோட். ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வந்து ரீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஃபைல் டாட் டேப்னு கொடுத்திங்கன்னா நிறையா இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்குள்ளேருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ்ட் ஃப்ளஷ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து ரீட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா வந்து இங்கே வந்து ஒரு இன்வேலிட் ஆர்குமெண்ட்னு வருது. ஸோ நம்ம வந்து டபுள் // வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம் அண்ட் அது ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு ஃபைல் பாயிண்டர் மாதிரி. இந்த ஃபைல் பாயிண்டர் ஆப்ஜெக்டில் வந்து ரீடுன்ட்டு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணும்போது இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்காக வந்து நம்மளுக்கு ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபைலில் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் தான் கண்டென்ட்ஸ். அந்த எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்காக ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ எப்படி சிங்கிள் ஸ்ட்ரிங்காக ரிட்டன் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நான் இதை ஒரு வேரியபிளை திருப்பியும் அசைன் பண்ணுறேன். print res print type of res. ஸோ நம்ம ரீட் பண்ண அந்த கண்டென்ட்ஸை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன் அண்ட் அதை பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் அதோட டைப்பையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து str. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்காக வந்து நம்மளுக்கு ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ பைத்தானில் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அண்ட் அதோட கண்டென்ட்ஸை வந்து ரீட் பண்ணுவோம். எப்போவுமே வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோன்னா அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்காக அகெயின் அந்த ஃபைல் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் ஸோ ஓப்பன் ஃபைல் டாட் க்ளோஸ் இதை வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணோம். ஸோ இது மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலன்னா ரியல் டைம் ப்ரொடக்ஷன் சினாரியோவில் என்ன ஆகுனா வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பர்சன் வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஏதாவது ரீட் பண்ண இல்லாட்டி கண்டென்ட்டை வந்து மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களால வந்து அதை வந்து பண்ண முடியாது. ஸோ ஓஎஸ் வந்து அதை பிளாக் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் வந்து எப்போவுமே வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னே அதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் ஃபைலை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம் அண்ட் ஓப்பன் பண்ண ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆப்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்காக இன்னொரு வே இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கான்டெக்ஸ்ட் மேனேஜர். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா வந்து வித் ஓப்பன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணோம், ஃபைல் லொக்கேஷன் அண்ட் மோட். அண்ட் நம்ம ஒரு அலியாஸ் யூஸ் பண்ணோம் ஆஸ் ஓப்பன் ஃபைல் யூஸிங் கான்டெக்ஸ்ட் மேனேஜர்னால நான் ஜஸ்ட்டு _cm இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைனை வந்து நம்ம இது மாதிரி மாடிஃபை பண்ணிட்டோம் வித் ஓப்பன்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இங்கே நம்ம பண்ண அதே ஆக்டிவிட்டி தான். ஒரு வேரியபிளில் வந்து இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எந்த வேரியபிளில் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல இந்த வேரியபிளில் டாட் ரீட். அண்ட் அதுக்கப்புறமா இந்த வேரியபிளை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த வித் ஓப்பன் என்ன பண்ணுன்னா வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வந்து எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணுன்ட்டு இங்கே சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம இந்த வித் ஓப்பன் இது மாதிரி நம்ம கான்டெக்ஸ்ட் இதை வந்து கான்டெக்ஸ்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைல் ஓப்பன் அண்ட் அந்த ஓப்பன் பண்ண ஃபைலை
க்ளோஸ் பண்ணுறது வந்து இந்த கான்டெக்ஸ்ட் மேனேஜர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிக்கும். நம்ம வந்து வரி பண்ண தேவையில்ல. ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணுன்ட்டு நம்ம வரி பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக வந்து கான்டெக்ஸ்ட் மேனேஜர் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கும். இதில் கான்டெக்ஸ்ட் மேனேஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எப்போல்லாம் நம்ம வந்து இந்த வித் ஓப்பன் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோமோ அது வந்து கான்டெக்ஸ்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைல் க்ளோசிங் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இங்கே பண்ண அதே ஆக்டிவிட்டி தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக க்ளோஸ் பண்ணாமல் கான்டெக்ஸ்ட் மேனேஜர் மூலயமா வந்து அந்த க்ளோசிங் ஆக்டிவிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு ஃபைல்குள்ளே வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம அகெயின் இதே ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் அண்டர்ஸ்கோர் ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன். ஸோ கான்டெக்ஸ்ட் மேனேஜர் யூஸ் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் நார்மலாக வந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம ஃபைல் பாத்தை வந்து மென்ஷன் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து நம்ம ரைட் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால செகண்ட் பேராமீட்டரில் மோட் வந்து டபிள்யூன்ட்டு மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைல் பாயிண்டர். அண்ட் இந்த ஃபைல் பாயிண்டர் டாட் இதுக்குள்ளே வந்து இன்பில்ட்டாக வந்து நிறையா மெத்தட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரீடுன்ட்டு ஒன்று இருந்தது, அதுதான் நம்ம மேலே யூஸ் பண்ணுவோம். ரீடுக்கு ரீட் மாதிரி ரைட்டுன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரைட்டுக்குள்ளே வந்து இதில் வந்து ஒரு மூவி நேம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜங்கிள் க்ரூஸ். ஸோ இந்த ஃபைல்குள்ளே வந்து நான் இந்த கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இப்படி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோன்னே க்ளோஸ் பண்ணோன்னு சொன்னோம்ல. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே கான்டெக்ஸ்ட் மேனேஜர் யூஸ் பண்ணி ஃபைலை வந்து ரைட் பண்ணல. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வந்து இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதனால் இங்கே வந்து டாட் க்ளோஸ்ன்ட்டு மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய ஃபைலில் பார்த்திங்கன்னா வந்து என்ன கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்ஸ்க்கு பதிலாக நான் வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ரைட் பண்ண போகிறேன், அதாவது ஜங்கிள் க்ரூஸ்ன்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரைட் ஆக்டிவிட்டி வந்து நடந்திருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அகெயின் வந்து இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ நான் இந்த செல்லை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ இப்போ films.txtல நிறையா ஃபிலிம்ஸ் இருந்தது. இது வந்து என்னோடய பழைய செல்னால் இந்த கண்டென்ட் அப்படியே இருக்குது. இதையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணால் இந்த ஓல்டு கண்டென்ட்ஸ்லாம் வந்து மறைஞ்சிட்டு நம்ம புதுசாக ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணோம்ல அது மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஜங்கிள் க்ரூஸ் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்து கான்டெக்ஸ்ட் மேனேஜர் மூலமா எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கான்டெக்ஸ்ட் மேனேஜர் யூஸ் பண்ணோன்னா அகெயின் வித் ஓப்பன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணோம். அதுக்குள்ளே ஃபஸ்ட் பேராமீட்டர் பார்த்திங்கன்னா வந்து ஃபைல் லொக்கேஷன் அண்ட் செகண்ட் பேராமீட்டர் பார்த்திங்கன்னா மோட். ஸோ நம்ம ரைட் பண்ண போகிறதுனால இதை வந்து ரைட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம். as ரைட் அண்டர்ஸ்கோர் ஃபைல் அண்டர்ஸ்கோர் கான்டெக்ஸ்ட் மேனேஜர். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபைல் பாயிண்டரில் வந்து டாட் ரைட். அண்ட் நம்ம இப்போது ஜங்கிள் க்ரூஸ்க்கு பதிலாக ஜங்கிள் புக்குன்ட்டு ரைட் பண்ணலாம். அண்ட் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே இப்போ க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஃபைல் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் மூலயமா வந்து இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து கான்டெக்ஸ்ட் மேனேஜரே வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் மேனேஜர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம மேலே இருக்க இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதே ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து ரீட் பண்ண போகுது. ஸோ ஜங்கிள் க்ரூஸ்க்கு பதில் இப்போ வந்து ஜங்கிள் புக்குன்ட்டு இங்கே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணேன் அண்ட் ஜங்கிள் புக்குன்ட்டு இங்கே அப்டேட் ஆகிருக்கு. இதையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், இங்கேயும் ஜங்கிள் புக்குன்னு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுவோம் அண்ட் ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைலை வந்து ரைட் பண்ணும்போது ப்ரீவியஸ் கண்டென்ட்ஸ்லாம் வந்து டெலீட் ஆகிருந்தது. நம்ம வந்து ப்ரீவியஸ் கண்டென்ட்ஸோடு சேர்த்து இன்னொரு கண்டென்ட் வந்து ஆட் பண்ணோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபைலோட கண்டென்ட்ஸை வந்து ஒரு டெம்பரரி வேரியபிளில் வந்து அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டெம்பரரி வேரியபிளோட நம்ம புது கண்டென்ட்ஸ் என்ன ஆட் பண்ண போகிறோமோ அதை அப்பன் பண்ணிட்டா பழைய கண்டென்ட் அண்ட் புது கண்டென்ட் ரெண்டுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை இப்போ பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ரைட் and do not delete old contents.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ நான் குவிக்காக வந்து இந்த கோடு இங்கே எழுதிடுறேன். நம்ம ஏற்கனவே இங்கே வந்து எழுதியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணி அந்த கண்டென்ட்ஸை வந்து ரீட் பண்ணுறேன். அந்த கண்டென்ட்ஸ் வந்து இந்த வேரியபிள் வந்து அசைன் ஆகிருக்கு ஜங்கிள் புக்குன்ட்டு. ஸோ இப்போ என்னோடய பழைய கண்டென்ட்ஸ் வந்து இந்த வேரியபிள் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து ரைட் பண்ண போகிறேன். ஸோ ரைட் பண்ணும்போது என்ன ஆகுனா வந்து அகெயின் இந்த ஃபைலை வந்து நான் ரைட் பண்ணுறதுக்காக ரைட் மோட்டில் வந்து இதை ஓப்பன் பண்ணோம். ரீட் மோடில் அப்படியே வச்சு என்னால் ரைட் பண்ண முடியாது. ஸோ ரைட் மோடில் ஓப்பன் பண்ணோம். ஸோ ரைட் மோடில் ஓப்பன் பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா existing content XISTING content is equal to நம்மளோட existing content வந்து இந்த வேரியபிளில் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் இங்கே அசைன் பண்ணியிருக்கேன். and new underscore content is equal to நம்ம புதுசாக என்ன ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜங்கிள் புக்கு பதிலாக நான் இன்னொன்று ஸோ ஜங்கிள் புக் சேர்த்து நான் இன்னொரு ஃபிலிம் நேமும் ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் பாண்ட் 007. ஸோ இப்போ என்னோடய ஃபைலில் வந்து நான் என்ன ரைட் பண்ண போகிறேன்னா வந்து ஜேம்ஸ் பாண்ட் 007. ஸோ இதை ரைட் பண்ணும்போது நான் ஜங்கிள் புக்கையும் வந்து அந்த ஃபைலில் வந்து நான் வந்து டெலீட் பண்ண மாட்டேன். ஸோ ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஓல்டு ஃபைல்ஸ் நம்மளோட ஓல்டு கண்டென்ட்ஸ்லாம் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஓல்டு கண்டென்ட்ஸை வச்சுருக்க போகிறேன் அண்ட் நியூ கண்டென்ட்ஸை வந்து ஓல்டு கண்டென்ட்ஸோட அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லைனில் வந்து ஜங்கிள் புக் இருக்கும் அண்ட் செகண்ட் லைனில் பார்த்திங்கன்னா வந்து ஜேம்ஸ் பாண்ட் 007 இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்ஸை நான் ஏற்கனவே வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இதுதான் நம்மளோட நியூ கண்டென்ட். ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம ரைட் பண்ணும்போது நம்ம இது மாதிரி மென்ஷன் பண்ணிடலாம். எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் ப்ளஸ் நியூ கண்டென்ட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செல்லில் போய்ட்டு நான் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜங்கிள் புக் அண்ட் ஜேம்ஸ் பாண்ட் 007 வந்து ரெண்டுமே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ வந்து லைக் டெலீட் ஆகலை. ஸோ ஆனால் இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணும்போது ஒரு நியூ லைன் கேரக்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இது என்னோடய பழைய வேல்யூனால இது அப்படியே இருக்குது அண்ட் புதுசாக நான் திருப்பியும் ஜேம்ஸ் பாண்ட் வந்து ஆட் பண்ணதுனால அது வந்து நியூ லைன் கேரக்டரோடு நான் ஆட் பண்ணதுனால அது வந்து செகண்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஜங்கிள் புக் ஜேம்ஸ் பாண்ட் அண்ட் திருப்பியும் நான் ஜேம்ஸ் பாண்ட் வந்து நியூ லைன் கேரக்டரோடு ஆட் பண்ணதுனால அது வந்து செகண்ட் லைனில் வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரைட் ஆப்ரேஷன் அண்ட் ரீட் ஆப்ரேஷன் வந்து ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைலில் பண்ணுவோம் யூஸிங் பைத்தான்.